திரு ராம்கி, இந்த இணைவு அப்படின்றது ஒரு இயல்பானதாக நடக்கலையோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ஓரிரு வாரங்களுக்கு முன்பு வரைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை செய்தியாளர்கள் மத்தியில விமர்சித்திருந்த திரு தினகரன் இப்போ அண்ணன் தம்பி மாதிரி அப்படிங்கிறாரு. இந்த இணைவு இயல்பானதா இல்லையா? இல்லை, இந்த இணைவு ஒரு பெரிய ஷாக்கிங் வேல்யூ தரும்னு அவர் உணர்ந்திருந்தார். அதனால தான் அவர் அன்றைக்கி மேடையில் பேசும்போது கூட மதுராந்தக மேடையில் பிரதமர் அவர்களுக்கு கிடைத்த கைத்தட்டலை விட, எடப்பாடி அவர்களுக்கு கிடைத்த கைத்தட்டலை விட தினகரனுக்கு கிடைத்த கைத்தட்டல் அதிகமாக. அது என்ன காரணம்னா அவர் சாய்ஸ், அந்த வேர்ட்ஸை சாய்ஸ் ஃப்ரேஸ் பண்ணது கரெக்டாக. அவர் எங்கெல்லாம் மக்கள் எதிர்பார்ப்பாங்கிறதுக்காக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கே இணைந்திருக்கோம். தமிழ்நாட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அவரை முதல்வர் வேட்பாளராக நாங்கள் முன்னேதும் ஒருங்கிணைந்து செயல்படுவோங்கிற வார்த்தையை சொல்லும்போது எழுந்த கைத்தட்டலுங்கிறது என்ன தேவையோ அதை புரிந்து கொண்டு அது கரெக்டாக அவர் மனதில் அந்த அதனால தான் ஆடியன்ஸ் கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேள்விகள்லாம் எழும். அதுக்காக தான் ஒரே பதிலாக அவர் கொடுத்துட்டார். அதுக்கு முதல் நாள் பல விமர்சனங்கள்லாம் இருந்தது. ஸோ இப்போ அதனால் இது எதிர்பார்த்த விஷயம் தான். இன்றைக்கி நீங்கள் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தவர் தான். அவர் வெளியில் போகும்போது எடப்பாடி தலைமை மேலே ஒரு பல கேள்விகளை எழுப்பினார். அப்போது எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர் சரி அவரும் சரி அமைதி தான் இருந்தாங்க. அவங்க யாருமே தினகரனை பொதுவெளியில் விமர்சித்ததும் கிடையாது. பல கடுமையான விமர்சனங்கள்லாம் பண்ணாங்க. பட் இன்னைக்கு அவங்க சொன்ன விஷயம் தரப்புல இருந்து வந்திருக்கு இல்லையா? தினகரன் விமர்சிச்சிருக்காரு. அதுக்கு அவருக்கு சொன்ன காரணம் இந்த தலைமை ஏற்றுக்கொள்ளவில்லைங்கிறார். அது நடந்து முடிந்து போன விஷயம். அவங்க இப்போ இன்னைக்கு சொல்றது என்னன்னா, நாங்கள் அம்மாவின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா, அவங்க எல்லா தகுதியிலுமே ரெண்டு பேர் சரிக்கு சமமா இல்லை. இப்போ நம்ம பார்க்குற பார்வை எப்படி இருக்குன்னா, அமமுக ஒரு காலத்தில் அமமுக ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகவில்லை என்றால் தென் தமிழ்நாட்டில் அதிமுகவே இல்லாமல் போய்விடும் அப்படிலாம் பேசினாங்க. அப்போ என்னன்னா, அப்போ தினகரனை தென் மாவட்ட தலைவராகத்தான் எடுத்துக்கிட்டாங்க. வட மாநிலத்தில் அவர் இல்லை. ஆக்சுவலாக அவர் டெல்டாக்காரர், எங்கள் ஊர் ஏரியார் தான் அவர், டெல்டாக்காரர் தான் அவர். ஆனால் அவரை முழுக்க தென் தமிழ்நாட்டுக்காரர்லாம் ஒதுக்கி வச்சு தென் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க அப்படின்னாங்க. இப்போ இன்னைக்கு ரிவர்ஸில் நீ கூட்டணி வந்த பிறகு என்ன பேசுறாங்க அப்படின்னா, வட தமிழ்நாட்டில் தினகரனுக்கான ஆதரவாளர்கள்லாம் குறைந்துருச்சு அப்படிலாம் பேசுறாங்க. இதில் பொருத்தமில்லாத அவரவர்களுக்கு ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஏரியா அதை கருத்தில் கொண்டு தான் இன்ஃபேக்ட் இந்த விஷயத்தை ஸ்ட்ராங்கான ஏரியாவா இருந்தாலும் அது முழுவதுமா அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்குமா? நடக்கும். ஏன்னா அது இன்னைக்கு என்னன்னா, நம்ம பல விவாதங்கள் ஏற்கனவே சொன்னதுதான். தினகரனுடைய தேவை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தேவைப்படுவதை விட பாஜக தேவைப்படுகிறது. குறிப்பாக தென் தமிழ்நாட்டில் அவர் தென் தமிழ்நாட்டில் பாஜக களத்தில் போய் அவங்களால காங்கிரஸை எதிர்கொள்ள முடியாது. அங்கே ரொம்ப வலுவாக இருக்கிறது காங்கிரஸ். அங்கே சிறுபான்மை தொகுதிகள் அதிகமான இடம், அங்கே டிசைடிங் ஃபேக்டர் சிறுபான்மை, அங்கெல்லாம் காங்கிரஸ் ஒரு வலுவான பகுதி இருக்கும்போது அங்கே போய் பாஜக களத்தில் இறங்கினா தனியாக இருக்குன்னா அவங்களுக்கு ரெண்டு பார்ட்னர் வேணும். அவர்களுக்கு எடப்பாடியும் வேணும், தினகரன் வேணும். இதனால் தான் பாஜகவே இந்த கூட்டணிக்கான வேலைகளை செய்யுது. ஸோ அதனால பாஜகவுக்கு அதிக தேவை இருக்கிறது. ஆனால் நீங்க பாருங்க, இப்போ எத்தனை தொகுதி ஒதுக்க போறாங்களா நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு பலவீனம் இல்லையா? அதிமுக தலைமை தமிழகத்தில் இருக்கு, அவங்க அமமுக கடல பாஜக நடுவுல ரெண்டு பேரும் சேர்க்கறாங்க அப்படின்னு அதுதான் தோற்றத்தை உருவாக்குறாங்க. அதுதான் ஒரு பெர்ஃபெக்ட் காம்பினேஷனா அந்த என்டிஏ இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஒவ்வொருவருக்கும் எங்கெங்க அதிக செல்வாக்கு இருக்கு, எங்க செல்வாக்கு இல்லைங்கிறத அந்த மூன்று பேரும் பிரதான பார்ட்னர்ஸ் அதிமுக, பாஜக, அமமுக மூன்று பேரும் உணர்ந்திருக்கிறாங்க. இப்போ நான் திரும்ப சொல்றேன், அவங்களுக்கு எத்தனை சீட்டு கிடைக்கும் தெரியாது. 10 தொகுதிகளோ எத்தனை தொகுதி கிடைச்சாலும் அதில் பெரும்பாலான தொகுதி தென் தமிழ்நாட்டில் இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு எந்த இடத்துல அவங்களுக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல போவாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் பாஜகவும் நீங்க வெளிப்படையாக சொல்லலாம், இந்த கூட்டணியில் எங்கெங்கெல்லாம் அவங்க போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க சொல்லலாம். ஆனால் அதே போல திமுக கூட்டணி நீங்க சொல்ல முடியாது. நீங்க வட தமிழ்நாட்டில் நீங்க சொல்லி இந்த தொகுதியில் காங்கிரஸ் போட்டியிடுமா, விடுதலை சிறுத்தை போடுமா, திமுக போடுமான்னு சொல்லவே முடியாது. ஆனால் இந்த கூட்டணியில் நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே அவங்களுடைய உயரம், நீளம், எல்லாம் அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுதான் இப்படி ஒரு காம்பினேஷனோட ஒரு கூட்டணியே ஃபார்ம் ஆகுது. இதை புரிந்து கொண்டு தான் வராங்க. இல்லைன்னா அவங்க அன்னைக்கே வெளியேறுவாங்க, எல்லாம் பண்ணிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு இதை புரிஞ்சு கொண்டு தான் அப்படி ஒரு கூட்டணி அமைது. அதுக்காக தான் பாஜக அப்படி ஒரு ரோல் பண்ணுது. இது டூ லேட் தான். அவங்க 6 மாதங்களுக்கு முன்னாடி செய்திருக்க வேண்டியதான். ஏப்ரல் மாதம் கூட்டணி அறிவித்த போதே பாஜக என்ன அசம்ஷன் பண்ணிட்டாங்கன்னா, எங்க என்டிஏ தலைவர்கள் எங்க கூட இருக்காங்கன்னாங்க. அப்படிதான் இருந்தது அன்னைக்கு நிலைமை. ஆனா அதுக்கப்புறம் கருத்து வேறுபாடு விட்டு வெளில போயிட்டு இப்ப திரும்பி உள்ள வந்திருக்காங்க. இப்போ ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், ஒரு ஒருங்கிணைந்து வந்திருக்குது. இப்போ அதுங்களுக்குள்ள ரொம்ப ஸ்மூத்தா தொகுதி பரிமாறம் எல்லாம் நடக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த தொகுதியில் வெளிப்படையா சொல்லலாம், நீங்க அமமுக பெரும்பாலான தொகுதி தென் தமிழ்நாட்டில் தான் போட்டியிட போது, பாஜகவும் பெரும்பாலான தொகுதியில் தென் தமிழ்நாட்டில் தான் போட்டியிட போறாங்க. அவர்களுக்கு அமமுக தேவை. ஸோ இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த காம்பினேஷனை பொறுத்து தான் அவங்க போறாங்க. அடிப்படையில் இது சிங்க் ஆகும், வேற ஒன்றும் இல்லை. இது தலைவர் மத்தியில் நீங்க மற்ற கட்சிகள் தலைவர் மாதிரி நீங்க பார்க்கவே முடியாது. நீங்க தலைவர்கள் இணைவை பத்தி பேசுறீங்க திரு ராம்கி. நான் கேட்கறது என்னன்னா, எதுக்கு கட்சி ஆரம்பிச்சோன்றதையே மறந்துட்டு இந்த முடிவை தினகரன் எடுத்திருக்காரு. நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சோம் ஆனா கேட்கல அப்படின்னு அமமுகவோட துணை பொதுச் செயலாளர் இருந்தவர் இப்ப டிஎம்கேல இணைஞ்சு இந்த ஸ்டேட்மென்ட் கொடுக்கிறாரு. இன்னைக்கு அவர் கட்சி ஆரம்பித்தது பத்தியா அதை பத்தின எந்த விதமான விமர்சனங்களையும் வைக்கல. அவரு அந்த கட்சி அதுக்கான தேவை இருக்கு, இது பங்காளி சண்டை, எங்க பங்காளி சண்டை முடிந்து விட்டதெல்லாம் சொல்லவே இல்லை. அந்த கட்சிக்கான தேவை இருக்குது. அதுக்காக தான் அவங்க வைகோவோட ஒப்பிடுறாங்க.
வைகோவுக்கு மதிமுக தேவை இருக்கிறது. அதனாலதான் வந்து ஒரு கட்சி நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் திமுக கூட்டணியில் இருக்காங்க. ஆனா அவங்க மதிமுக ஏன் திமுக கூட்டணி இடம் பெற்றதுன்னா பாஜக எதிர்ப்புங்கிற காரணத்தினால. சோ அதே போன்று இங்க திமுக எதிர்ப்பை முன்வைத்து இங்க இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அணி திரள்றாங்க. ஆனா இந்த ஒரு அணியில் திரண்டாலும் இவர்களுக்கு வந்து திமுக எதிர்ப்பு மட்டும் போதாதுங்கிறது அவங்களுக்கே தெரியும். அதனாலதான் பிரதமர் அவர்கள் அவருடைய சாதனைகளை சொல்றாரு, எடப்பாடி அவர்கள் அவருடைய சாதனை சொல்லுவாரு. சோ இதுல எல்லாமே இருக்கு. நீங்க திமுக எதிர்ப்பை முன்வைக்க போறாங்க, நாங்க இது வரைக்கும் என்ன பண்ணோம், இனிமே என்ன பண்ண போறோங்கிற விஷயத்தை சொல்ல போறாங்க. சோ அதனால இந்த கூட்டணி ஒரு முழு வடிவம் இன்னைக்கு பெற்றிருக்கு. அடுத்தடுத்து நீங்க வந்து அடுத்தடுத்து கண்டிப்பா தொண்டர்கள் மத்தியில ஒரு அது தென் தமிழ்நாட்டு பக்கத்துல ஒரு சுணக்கம் இருந்தது உண்மைதான். ஏன்னா திரும்ப தினகரன் பேசும்போது ஒரு பிரச்சனை வந்தது உண்மைதான். ஆனா இன்னைக்கு காலம் மாறும். அடுத்த கட்டத்துல நிறைய பொதுவா இன்னைக்கு ஒரு பெரிய காட்சி பார்த்திருக்கோம். மதுராந்தகத்துல இதுவரைக்கும் நடந்தாத விஷயம். என்டிஏல இவ்வளவு பெரிய பொதுக்கூட்டம் நடத்தினதே கிடையாது. பல தேர்தல் 2021 சரி 2019 சரி இப்படி ஒரு பெரிய கூட்டமா நடத்தினது கிடையாது. இன்னைக்கு நடத்துறாங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 கூட்டங்கள் இந்த தேர்தல் நடக்கும். நடக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். திரு ராம்கி, ஓபிஎஸும் உள்ள வந்தா ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் உள்ள வரும் அப்படின்ற பட்சத்துல அதிமுக இணைச்சிக்கல அப்படின்னாலுமே தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள அவரை உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா? இல்ல, ஆக்சுவலா அந்த வாய்ப்பு நிறையவே இருந்தது. அதை ஒதுக்கி தள்ளியது அவர் தான். ஒரு தனிக்கட்சி ஆரம்பித்திருக்கலாம், அப்படி ஒரு கோரிக்கை விடப்பட்டதை அவர் தொடர்ந்து மறுத்தார். அதாவது நதியினில் வெள்ளம் கரையினில் நெருப்புன்னு அவரே நினைத்துக்கிட்டார். நிஜமாவே நதியினில் வெள்ளமும் வரல, கரையில் நெருப்பும் இல்லை, அவரா நினைச்சிட்டார். இப்போ நீங்கள் தினகரனை பொறுத்த வரைக்கும் அவர் என்னாலுமே அதிமுக சவால் விடல. அவர் ரொம்ப தெளிவாக பல பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கார், அதிமுக வேற கட்சிங்க, அது ஜெயலலிதா கட்சி கிடையாது, அது இன்னைக்கு எடப்பாடி அதிமுகவாக இருக்குங்கிறது தான் அவருடைய அதிகபட்ச விமர்சனம். ஆனால் அதே சமயத்தில் அந்த கட்சியோட நான் போட்டி போடுவதில்லை அப்படிங்கிறது தான் இருந்தார் அவர். ஆனால் ஓபிஎஸ் கருத்துங்கிறது அது ஒருங்கிணைந்த அதிமுகங்கிற வார்த்தைகள்லாம் பேச ஆரம்பிச்சது அவர் தான். இப்போ இன்னைக்கு கூட அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு ஒருங்கிணைந்தா அந்த விஷயங்களை செய்யறதுக்கு பதிலாக ஒன்றும் இல்லை, ஒருங்கிணைந்தனா எப்படி நேரடியாக ஒருங்கிணைக்க முடியும், ஒரு ஸ்டெப் பை ஒன் ஸ்டெப்பாக பண்ணலாம். ஏன் அவர் அமமுகவிலே இணைந்திருக்கலாம், பாஜகவிலே இணைந்திருக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் நிறையவே இணைந்து அதுக்கு பிறகு இல்லை நீங்க பாஜகவில் இணைந்திருந்தாலும் ஒரு என்டிஏல இடம் பெற்றிருக்கலாம், இல்லை அமமுகவில் இணைந்தா கூட நீங்க ஒரு என்டிஏல இடம் பெற்றிருக்கலாம். அவருக்கு நிறைய இல்லைன்னா தனி கட்சி கூட ஆரம்பிச்சிருந்திருக்கலாம். எல்லாம் நிறைய ஆப்ஷன் இருந்தது. ஆனால் அதையெல்லாம் மீறி நான் அதிமுகவில் தான் போய் சேருவேங்கிற மாதிரி உறுதியாக இருந்தார். ஸோ அவருக்கு அதிமுக தன் வசம் வருங்கிறது அவருக்கான தேவைங்கிறது வேற. ஸோ அதனால அவர் இன்னைக்கு தொடர்ந்து அதே இருந்துட்டு இருக்காரு. அதனால அவர் திரும்பி வருவாங்கிறது ஒரு கேள்விக்குறிதான்.